மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே சித்திர ரத வல்லப பெருமாள் கோயிலில் நடைபெற்ற திருக்கல்யாண வைபோகத்தில் ஏராளமான பக்தர்கள் பக்தி பெருக்குடன் கலந்து கொண்டனர். குருவித்துறை கிராமத்தில் அமைந்திருக்கும் இக்கோயிலில் சமேத சித்திர ரத வல்லப பெருமாள் மற்றும் ஸ்ரீதேவி ஸ்ரீபூதேவி ஆகிய சுவாமிகளுக்கு திருக்கல்யாண உற்சவ வைபோகம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் போது பக்தர்களுக்கு திருமண தடைகள் நீங்கவும் தொழிலில் முன்னேற்றம் அடையவும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பெருக்குடன் சுவாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனை வளாகத்தில் சேகரிக்கப்பட்ட குப்பைகள் அப்புறப்படுத்தப்படாமல் மருத்துவமனை வளாகமே குப்பை கிடங்காக மாறியுள்ளதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் மருத்துவ கழிவுகள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகள் குவியல் குவியலாக மலை போல் குவிக்கப்பட்டுள்ளது. குப்பைகளில் இருந்து வெளியேறும் துர்நாற்றம் காரணமாக நோயாளிகள் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். இதனிடையே குப்பை கழிவுகளின் ஒரு பகுதியை தீயிட்டு எரித்த நிலையில் புகை வெளியேறியதால் நோயாளிகள் மற்றும் உறவினர்களுக்கு மூச்சு திணறல் உள்ளிட்ட பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டன. இதற்கிடையே குப்பைகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். ஈரோட்டில் சாலையோர துணிக்கடை வியாபாரிகள் மற்றும் பெண் வாடிக்கையாளர்களிடம் மது போதையில் வந்த இளைஞர் ஒருவர் மாமூல் கேட்டு தகராறில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஈரோடு பன்னீர்செல்வம் பார்க் பகுதியில் சாலையோர துணிக்கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த கடைக்கு மது போதையில் வந்த இளைஞர் ஒருவர் மாமூல் கேட்டு மிரட்டியதாக கூறப்படுகிறது. மேலும் கடைக்கு வந்த பெண் வாடிக்கையாளர்களிடமும் மாமூல் கேட்டு அவர் தகராறு செய்ததால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மதுரை அரசு மருத்துவமனையில் மருத்துவர்களின் பாதுகாப்பு குறித்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாநகர காவல் ஆணையர் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். பெண் பயிற்சி மருத்துவர் கொலை சம்பவத்தின் எதிரொலியாக தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் மற்றும் பயிற்சி மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக நடவடிக்கைகளை மேற்கொள்ள அரசு அறிவுறுத்தியிருந்தது. அந்த வகையில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர், மாநகர காவல் ஆணையர், மாநகராட்சி ஆணையர் ஆகியோர் ஒவ்வொரு வார்டாக ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது மருத்துவமனை வளாகம் முழுவதும் விளக்குகள் அமைக்கவும் சிசிடிவி கேமராக்கள் அமைக்கவும் அதிகாரிகளுக்கு ஆட்சியர் உத்தரவிட்டார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே சாக்கடை கழிவுநீர் கால்வாயில் ஏற்பட்ட அடைப்பை மனிதர்களே இறங்கி சரி செய்த விவகாரம் தொடர்பாக நகராட்சி அதிகாரிகள் அங்கு நேரில் ஆய்வு செய்தனர். உசிலம்பட்டி நகராட்சியின் கொங்கப்பட்டி பகுதியில் சாக்கடை கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டு சாக்கடை கழிவுநீர் சாலையில் வெளியேறி வந்தது. இந்நிலையில் அடைப்பை உரிய உபகரணங்கள் ஏதுமின்றி மனிதர்களே இறங்கி சரி செய்தனர். இச்சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இதுகுறித்து நகராட்சி சேர்மன் சகுந்தலா மற்றும் நகராட்சி பொறியாளர் பட்டுராஜன் ஆகியோர் அங்கு நேரில் ஆய்வு செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் டி குரும்பப்பட்டியில் உள்ள முத்தாலம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு வழுக்கு மரம் ஏறும் போட்டி நடத்தப்பட்டது. ஆண்டுதோறும் இக்கோயிலின் திருவிழாவானது ஆவணி மாதம் நடத்தப்படும் நிலையில் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வழுக்கு மரம் ஏறும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. அவ்வகையில் இந்த ஆண்டு நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் 70 அடி உயரமுள்ள வழுக்கு மரத்தில் இளைஞர்கள் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக்கொண்டு ஏறத் தொடங்கினர். சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இளைஞர் ஒருவர் பரிசை தட்டிச் சென்றார். இந்நிகழ்ச்சியை பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமானவர்கள் கண்டு ரசித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே புதர் மண்டி கிடக்கும் பள்ளி கட்டடத்தை புதுப்பித்து தண்ணீர் வசதி அமைத்து தர வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். பேத்துப்பாறை பாரதி அண்ணா நகர் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு தொடக்கப் பள்ளியில் 6 குழந்தைகள் மட்டுமே பயின்று வருகின்றனர். இங்கு தண்ணீர் வசதி இல்லாத காரணத்தால் இங்கிருக்கும் கழிவறைகள் உபயோகப்படுத்தப்படாமல் புதர்கள் மண்டி கிடக்கிறது. இதன் காரணமாக அப்பகுதியில் உள்ள மக்கள் தங்களின் குழந்தைகளை 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் வேறு ஒரு அரசு பள்ளியில் படிக்க வைத்து வருகின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகம் இதனை கவனத்தில் கொண்டு மலை கிராம மாணவர்கள் பயன்பெறும் வகையில் கட்டடத்தை புதுப்பித்து தண்ணீர் வசதி செய்து கொடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
சென்னை போரூரில் போதை ஆசாமி ஒருவர் சாலையின் நடுவே மரக்கட்டையுடன் அமர்ந்து அலப்பறையில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. போரூர் சிக்னலில் கையில் மரக்கட்டையுடன் வந்த போதை ஆசாமி ஒருவர் எதிரே வரும் வாகனங்களையும் வாகன ஓட்டிகளையும் அச்சுறுத்தும் வகையில் பெரும் அலப்பறையில் ஈடுபட்டுள்ளார். பின்னர் போதை தலைக்கேறி அவர் சாலையின் நடுவே படுத்து உறங்க முயற்சித்துள்ளார். இதையடுத்து அங்கு பணியில் இருந்த காவலரும் வாகன ஓட்டிகளும் அந்த போதை ஆசாமியை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் மது போதையில் இளைஞர் ஒருவர் காரை தாறுமாறாக ஓட்டி வந்ததால் பரபரப்பு நேரிட்டது. ராசிபுரம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து கார் ஒன்று சாலையில் அதிவேகமாகவும் தாறுமாறாகவும் சென்றது. பின்தொடர்ந்து சென்ற வாகன ஓட்டிகள் காரை வழிமறித்து இளைஞரை காரில் இருந்து கீழே இறக்கினர். அப்போது அங்கிருந்தவர்களிடம் வாக்குவாதம் செய்த அந்த இளைஞர் போதையில் கீழே அப்படியே மயங்கி விழுந்தார். தகவல் அறிந்து சென்ற போலீசார் அந்த இளைஞரை மீட்டு விசாரணை மேற்கொண்டதில் குடும்ப பிரச்சனை காரணமாக மது அருந்திவிட்டு காரை தாறுமாறாக ஓட்டியது தெரியவந்தது. கன்னியாகுமரி மாவட்டம் கடுக்கரை பகுதியில் காட்டு யானை கூட்டம் 500க்கும் மேற்பட்ட வாழை மரங்களை சேதப்படுத்தியதால் விவசாயிகள் கவலை அடைந்தனர். கடுக்கரை, காட்டுப்புதூர், திடல் போன்ற பகுதிகளில் விவசாயிகள் வாழை மரங்களை விவசாயம் செய்து வருகின்றனர். இதில் கடுக்கரை பகுதியைச் சேர்ந்த டேனியல் மற்றும் சுரேஷ் ஆகியோர் சுமார் 10 ஏக்கரில் வாழையை விவசாயம் செய்தனர். இந்நிலையில் தோட்டத்திற்குள் புகுந்த காட்டு யானை கூட்டம் குலை தள்ளி 500க்கும் மேற்பட்ட வாழை மரங்களை முறித்து சேதமாக்கியது. இதையடுத்து யானை கூட்டம் விவசாய தோட்டத்திற்குள் புகுந்து விடாமல் இருக்க வனத்துறையினர் உரிய பாதுகாப்பு ஏற்படுத்த விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் பொதுமக்களிடம் பட்டா கத்தியை காட்டி வழிப்பறியில் ஈடுபட்ட 14 வயது சிறுவன் உள்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். தென்குமாரபாளையம், சிஞ்சுவாடி மற்றும் நம்பியமுத்தூர் ஆகிய பகுதிகளில் இருசக்கர வாகனங்களில் செல்லும் மக்களை பட்டா கத்தியை காட்டி மிரட்டி மர்ம நபர்கள் பணம் மற்றும் செல்போன்களை பறிப்பதாக போலீசாருக்கு புகார்கள் சென்றது. அதன் அடிப்படையில் போலீசார் அப்பகுதிகளில் சோதனை மேற்கொண்டதில் சந்தேகத்திற்கிடமாக சுற்றித் திரிந்த 4 பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் அவர்கள் 4 பேரும் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் பட்டா கத்தியை காட்டி வழிப்பறியில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே மலைவாழ் மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் புதிய வீடுகளை கட்டி கொடுத்துள்ளதாக பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். மொக்காத்தான் பாறை கிராமத்தைச் சேர்ந்த மலைவாழ் மக்களின் குழந்தைகள் பள்ளிக்கு செல்லாமல் இருந்தனர். தகவல் அறிந்து கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு அப்பகுதிக்கு சென்ற மாவட்ட ஆட்சியர் சங்கீதா மலைவாழ் மக்களிடம் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பி வைக்குமாறு கோரிக்கை விடுத்தார். அப்போது தங்கள் கிராமத்தில் முறையான அடிப்படை வசதிகள் இல்லை என அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். இந்நிலையில் குழந்தைகளின் கல்விக்காக மாவட்ட பழங்குடியின நலத்திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக 10 புதிய வீடுகளை கட்டி கொடுத்தனர். இதனால் மகிழ்ச்சியடைந்த மலைவாழ் மக்கள் முதலமைச்சருக்கும் மாவட்டம் மற்றும் ஊராட்சி நிர்வாகத்திற்கும் நெஞ்சார நன்றி தெரிவித்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் ரயில் வரும் நேரத்தில் ரயில்வே கேட்டை அடைக்க விடாமல் வாகன ஓட்டிகள் விதி மீறல்களில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கோட்டையிலிருந்து சென்னைக்கு பொதிகை விரைவு ரயில் இயக்கப்படுகிறது. இந்நிலையில் ரயிலானது சங்கரன் கோவில் பகுதிக்கு வருவதற்கு முன் ராஜபாளையம் சாலையில் உள்ள ரயில்வே கேட்டை கேட் கீப்பர் அடைக்க முயன்றார். அப்போது வாகன ஓட்டிகள் கேட்டை அடைக்க விடாமல் தொடர்ந்து வாகனங்களில் வந்து கொண்டிருந்ததால் பொறுமை இழந்த கேட் கீப்பர் ரயில்வே கேட்டை உடனடியாய் அடைத்தார். இந்நிலையில் இருசக்கர வாகனம் ஒன்று உள்ளே மாட்டிக்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து இருசக்கர வாகன ஓட்டி வாகனத்தை கேட்டின் ஓரமாக நிறுத்திவிட்டு வெளியே வந்தார். ரயில் சென்ற பின் கேட் கீப்பர் கேட்டை திறந்துவிட்ட நிலையில் மாட்டிக்கொண்ட 2 வாகனங்கள் அங்கிருந்து சென்றன. கோவையில் நடந்த பிரியாணி சாப்பிடும் போட்டியில் ஆட்டிசம் பாதித்த மகனுக்காக கண்ணீருடன் பங்கேற்ற தந்தை 2ஆம் இடத்தை பிடித்தார்.
கோவை ரயில் நிலையம் முன்பு ரயில் பெட்டி வடிவத்தில் அமைக்கப்பட்ட உணவகத்தில் 6 பிரியாணியை அரை மணி நேரத்தில் சாப்பிடுபவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் என ஹோட்டல் நிர்வாகம் அறிவித்திருந்தது. இதனை அறிந்த ஏராளமானோர் இந்த போட்டியில் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். இந்நிலையில் கோவையைச் சேர்ந்த கால் டாக்ஸி ஓட்டுநர் கணேசமூர்த்தி என்பவர் தனது மகனின் மருத்துவ செலவுக்காக இப்போட்டியில் பங்கேற்றதாக சாப்பிடும்போது கண்ணீர் மல்க பேட்டியளித்தார். இதையடுத்து அவர் போட்டியில் 4 பிரியாணியை சாப்பிட்டு 50,000 ரூபாய் பரிசை பெற்றார். இதற்கிடையே போட்டியில் பங்கேற்க வந்திருந்தவர்கள் சாலையில் வாகனங்களை நிறுத்தி வைத்திருந்ததால் போலீசார் அவர்களுக்கு அபராதம் விதித்தனர். ரொம்ப கஷ்டப்படுது. எல்லாத்தையும் தூத்துக்குள்ள இறந்துட்டு தான் வந்து வாடகை